அதனால அந்த யமுனை துறைவர் அவருக்கு உபதேசம் பண்ணக்கூடிய காலத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். இப்ப அவர் ராஜாவா வாழ்ந்து வரக்கூடியதை அறிந்து ராஜாவை பார்க்கணுங்கிறதுக்காக வரார். ராஜாவை சுலபத்துல பார்த்துட முடியுமா? மந்திரியையே சுலபத்துல பார்க்க முடியுமா? ஒரு கவுன்சிலரையே நாம நினைச்ச உடனே பார்க்க முடியாது. அப்படின்னா ராஜாவை பார்க்கணுமே. அதனால ராஜாவை பார்ப்பதற்காக அவர் வருகிறார். ராஜ பட்டர்கள்லாம் தடுத்து நிறுத்தி விட்டார்கள். மணக்கால் நம்பி பார்த்து என்ன செய்வது? சரி, பகவான குறித்து சிந்தித்து இந்த ஆளவந்தார் எதை விரும்பி அமுது செய்வார் அப்படின்னு ராஜபடர்கள் இடத்துல கேட்டு தெரிந்து கொண்டார். ஆளவந்தார் தூதுளை கீரைய அவர் விரும்பி அமுது செய்வாராம். கீரைகள் அதெல்லாம் நாம சேர்த்துட்டோம்னா அதுல வைட்டமின் ஏ இருக்கு, கண்ணுக்கு நல்லது. கீரைய விரும்பி அமுது செய்வராம் ஆளவந்தார். தூதுளை அப்படிங்கிற கீரைய விரும்பி அமுது செய்வராம். மணக்கால் நம்பி பார்த்து தானே தோட்டம் அமைத்து பாத்தி கட்டி அதுல கீரையை பயிரிட்டு, தூதுளை கீரையை பயிரிட்டு, அந்த தூதுளை கீரையை பறித்து ஒரு நாளும் ஆளவந்தார் அவருக்கு தழுகை பண்ணக்கூடியவரிடத்துல கொடுத்து வந்தார். இத ராஜாவுக்கு கொடும். 2வது நாள் இத ராஜாவுக்கு கொடும், இது ஆளவந்தாருக்கு கொடும் அப்படின்னு ஒரு நாளும் தன்னுடைய தோட்டத்துல இருக்கக்கூடிய தூதுளை கீரைய அதை அப்படியே கொடுத்து வந்தார். தூதுளை கூட்டு, தூதுளை கரியமுது, தூதுளை துவரன், தூதுளை குழம்பு, தூதுளை ரசம், தூதுளை தொகையல், தூதுளை ஊறுகாய், வேற என்ன சொல்றது, மோர்லையும் தூதுளை போட்டு பச்சடி. தூதுளை பாயசம் பண்ணுவாளா? ஏதோ ஒண்ணு. தூதுளையே எல்லாத்தையும் பண்ணி அவருக்கு கொடுத்து வந்தார். அவரும் அதை விரும்பி அமுது செய்தார். ஆளவந்தார் தொடர்ந்து 6 மாசம் ஒரு நாள் தவறாம கொடுத்து வந்தார். ஆளவந்தாரும் ஒரு நாள் தவறாம தூதுளைய அமுது செய்து வந்தார். 6 மாசமா தொடர்ந்து தனக்கு பிடிச்சதை யாரோ ஒருத்தர் கொடுக்கிறான்னா அத பத்தி நாம விசாரிக்கணுமா இல்லையா? யார் இந்த தூதுளை கொண்டு வரா, எப்படி கிடைக்கிறது, எங்க இருக்கு, அவருக்கு ஏதாவது கொடுக்கணுமா, என்ன விலை, இத பத்தி ஏதாவது கேட்கணுமா இல்லையா? ஆனா அதை பத்தி எதுவுமே கேட்காம 6 மாதங்கள் முடிவதற்கு சில நாட்கள் இருந்தது. அவர் நன்னா அமுது செய்தாரே தவிர அதை கொடுப்பது யாரு, எப்படி நமக்கு கிடைக்கிறது, அவருக்கு என்ன உபகாரம் செய்ய வேணும் அப்படிங்கிறத பத்தி சிந்திக்கவே இல்லை. இப்ப மணக்கால் நம்பி அவர் பார்த்து 6 மாசமா நாமும் கொடுத்துட்டு வரோம், ஒரு நாள் கூட பாக்குறதுக்கு நம்மளை அழைக்கவே இல்லையே, எதுக்காக கொடுக்கணும், வேண்டாம் அப்படின்னு விட்டு விட்டார். ஒரு நாள் கொடுக்கவே இல்லை, 2வது நாள் கொடுக்கவே இல்லை, 3வது நாள் கொடுக்கவே இல்லை. 3 நாள் அவர் தூதுளை கீரையை கொடுக்கவே இல்லை. எல்லா இடத்துலயும் தூதுளைய தேடி தேடி பார்க்கிறா, எங்கேயுமே தூதுளை கிடைக்கல. இத போல தூதுளை கீரை கிடைக்கல. ஆளவந்தார் தளிகை பண்றவரிடத்துல எனக்கு தூதுளை கீரையினால கூட்டு கரியமுது ஏன் பண்ணல கேட்கிறார். ஒண்ணும் இல்ல, தூதுளை கீரையே ஒருத்தர் 6 மாசமா கொண்டு வந்து கொடுப்பார், ஒரு அந்தணர் கொண்டு வந்து கொடுப்பார். ஆனா இப்ப என்னவோ ஒரு 2 நாள் 3 நாளா வரவே இல்லை அப்படின்னு சொன்னார். ஓ அப்படியா? அப்படின்னா அடுத்த தடவை அவரை பார்த்தா சடக்கென என்
தூதுளக்கீரைய 3 நாள் கொடுக்காமல் விட்டார். மறுபடியும் தூதுளக்கீரைய கொடுத்தார். தளிகை பண்றவரும் காவலாளிகளும் அவரை அப்படியே அழைச்சிட்டு போய் ஆளவந்தார் இடத்துல நிறுத்தினார்கள். ஆளவந்தார் பார்த்து, சுவாமி, அடியனுக்கு 6 மாச காலம் தூதுளக்கீரையை கொடுத்தீரே, உமக்கு என்ன வேணும்? உமக்கு நான் என்ன தர வேணும்? உமக்கு தங்க காசா கொடுக்கட்டுமா, வெள்ளி காசா தரட்டுமா, அரிசியா தரட்டுமா, நெல்லா தரட்டுமா, கோதுமையா தரட்டுமா, பட்டு பீதாம்பரங்கள் வேணுமா, 2000 ரூபாய் நோட்டு வேணுமா, எது வேணும்னு கேளும், தருகிறோம் சொன்னார். மணக்கால் நம்பி பார்த்து, எனக்கு இதெல்லாம் ஏதும் வேண்டாம். உம்மிடத்திலிருந்து பெறுவதற்காக நான் வரவில்லை, உமக்கு கொடுப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். உம்முடைய நிதியை பெறுவதற்காக நான் வரவில்லை. உம்முடைய பூர்வர்கள் கொடுத்த நிதி ஒன்று என்னிடத்துல இருக்கிறது, சொத்து ஒண்ணு இருக்கு என்கிட்ட. உங்க பாட்டனார் கொடுத்த சொத்து ஒன்று என்கிட்ட இருக்கு, அத உமக்கு கொடுப்பதற்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். உடனே, அப்படியா, என்ன சொத்து அது? நான் என்ன செய்ய வேணும்? அதை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேணும் அப்படின்னு கேட்டார். உடனே ஆளவந்தார் பார்த்து, ஒண்ணும் இல்ல, ஒரு நாளும் நான் வருவேன், எனக்காக ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் நீர் செலவு செய்யணும். காலையில 10 மணிக்கு ராஜ்யசபைக்கு போறீர்னா நான் 9 மணிக்கு வருவேன். 9:55 வரைக்கும் உமக்கு ஒண்ணு சொல்லுவேன், நீர் அதை கேட்டுக்கணும். அதுக்கப்புறம் ராஜ்யசபைக்கு செல்லலாம் அப்படின்னு சொன்னார். அது வரைக்கும் காவலர்களோ மந்திரிகளோ சேனாபதிகளோ என்னை தடுக்காமல் இருக்க நீர் ஆணையிட வேணும்னு சொன்னார். அப்படியே செய்கிறேன் தெரிவித்தார். அன்று தொடக்கமாக மணக்கால் நம்பிகள் ஒரு நாளும் ஆளவந்தாருக்கு பகவத்கீதைய உபதேசம் செய்கிறார். பகவத்கீதைய ஆளவந்தார் மணக்கால் நம்பிகளிடத்திலிருந்து அறிந்து கொள்கிறார். சர்வோபனிஷதோ காவஹ தோக்தா கோபால நந்தனஹ பார்த்தோ வத்சஹ சுதிர் பக்தா துக்தம் கீதாமிருதம் மகத். பகவத்கீதைங்கிறது சகல உபனிஷத்துக்களுடைய சாரமாக இருப்பது. அந்த சாரமான பகவத்கீதை கண்ணன் பெருமான் அர்ஜுனனை வியாஜமாக கொண்டு நமக்கு எடுத்துரைத்தான். மோட்சத்தை அடைய வேணும்னு ஆசையோட இருப்பவர்களுக்கு கண்ணன் பெருமான் 700 ஸ்லோகங்களை 18 அத்தியாயங்களோடு கூடி இருக்கக்கூடிய பகவத்கீதைய உபதேசம் பண்ணினான். எத்தனையோ அவதாரங்கள் இருந்தாலும் அதுல கிருஷ்ணாவதாரம்ங்கிறது முக்கியமானது. அந்த கிருஷ்ணாவதாரத்துல எத்தனையோ சேட்டுதங்களை செய்தாலும் மிக முக்கியமான ஒரு செயல்னா அது பகவத்கீதைய அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணின செயல். அதனால கண்ணனுக்கு கீதாச்சாரியன் அப்படிங்கிற பெயர் ஏற்பட்டது. 18 அத்தியாயங்கள், ஒரு அத்தியாயங்கள், அதுக்குள்ளேயும் பல ஸ்லோகங்கள். அந்த ஒரு அத்தியாயத்தையும் கேட்க 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 ஆளவந்தாருக்கு பகவத் பக்திங்கிறது வளர்ந்தது, ஞானம் வளர்ந்தது, வைராக்கியம் வளர்ந்தது. இந்த பகவத்கீதையை சொன்ன அந்த கண்ணனை எங்கே காண்பேன், எப்போது காண்பேன், எப்படி காண்பேன் அப்படிங்கிற எண்ணம் அவருடைய மனதிலே உதிக்க தொடங்கியது. தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுயுத்சவாக மாமகாக பாண்டவாச்சைவ கிமகுர்வத சஞ்சய என்று தொடங்கினான். அர்ஜுன விஷாத யோகம் அப்படின்னு முதல் அத்தியாயத்துக்கு திருநாமம். முதல் அத்தியாயத்துல உபதேசம் எதுவும் கிடையாது. இந்த பக்கத்துல யாரெல்லாம் இருக்கா, இந்த பக்கத்துல யாரெல்லாம் இருக்கா, இது எல்லாத்தையும் தான் முதல் அத்தியாயத்துல காட்டுகிறான் கண்ணன். 2வது அத்தியாயத்துக்கு சாங்கிய யோகம் அப்படின்னு பெயர். அதுலதான் உபதேசத்தை தொடங்குகிறான். 18வது அத்தியாயத்துல உபதேசத்தை முடிக்கிறான். அதுக்கு சரம ஸ்லோகம் அப்படின்னு பெயர். இது பிரதம ஸ்லோகம் அப்படின்னு வச்சுக்க வேண்டியதுதான். நத்வே வாகம் ஜாத்து நாசம் நத்வம் நேமே ஜனாதிபாக நச்சைவன பவிஷ்யாமஹ சர்வே வயம் அத்தః பரம். தேகினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்திஹி தீரஸ்தத்ர நமுஹ்யதி
न जायते म्रियते वा कदाचित् नायं भूत्वा भविता वा न भूयः अजो नित्य शाश्वतोऽयं पुराणः न हन्यते हन्यमाने शरीरे वासांसि जीर्णानि यदा विहाय नवानि गृह्णाति नरोपराणि तथा शरीराणि विहाय जीर्णानि अन्याति संयाति नवानि देहि नैनं चिन्तन्ति शस्त्राणि नैनं दहति पावकः न चैनं क्लेतयन्त्यापः न शोषयति मारुतः अच्छेद्योयम अताह्योयम अक्लेद्यः अशोष्येव च இந்த இரண்டாவது அத்தியாயம் முழுக்க ஆத்மா பரமாத்மா தத்துவத்தை உபதேசம் பண்ணினான். தேகம் வேறு ஆத்மா வேறு அப்படிங்கறத இரண்டாவது அத்தியாயத்துல பெருக்க உபதேசம் பண்ணினான் கண்ணன். மூணாவது அத்தியாயத்துக்கு கர்மயோகம் அப்படின்னு பெயர். கர்மயோகத்தினுடைய வகைகள் எல்லாவற்றையும் எடுத்துரைத்தான். எத்யத் ஆச்சரதி ஸ்ரேஷ்டஹ தத்ததேவ இதரோ ஜனாஹ சயத் பிரமாணம் குருதே லோகஸ் ததனுவர்த்ததே என்று மூணாவது அத்தியாயத்துல பெருத்த உபதேசம் பண்ணினான். நாலாவது அத்தியாயத்துக்கு ஞான யோகம் அப்படின்னு பெயர். அதுல தன்னுடைய அவதார ரகசியத்தை எடுத்துரைக்கிறான். அவதார ரகசிய ஞானத்தை அதுல காட்டுகிறபடினால உண்டாக்குகிறபடினால அதற்கு ஞான யோகம் அப்படின்னு பெயர். பகுனி மே व्यतीतानि ஜன்மானி தவச்சார்ஜுன நான்யஹம் வேத சர்வாணி நத்மம் வேத பரந்தப அஜோபி சன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன் பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்மமாயையா யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுஜாம்யஹ परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे जन्म कर्म च मे दिव्यम् एवं यो वेत्ति तत्त्वतः त्यक्त्वा देहं पुनर्जन्म नैति मामेति सोऽर्जुन என்று தன்னுடைய அவதார ரகசியத்தை எடுத்துரைக்கிறான் கண்ணன். ஏழாவது அத்தியாயத்துல அடியவர்களுடைய பெருமை எல்லாவற்றையும் எடுத்துரைத்தான். ஆறாவது அத்தியாயத்துக்கு யோகாபியாச அத்தியாயம் அப்படின்னு பெயர். யோகத்தை எப்படி செய்யணும், எப்படி அபியாசம் பண்ணணும்ங்கிறத ஆறாவது அத்தியாயத்துல உபதேசம் பண்ணினா. ஏழாவது அத்தியாயத்துல தன்னுடைய அடியவர்களுடைய பெருமை எல்லாவற்றையும் எடுத்துரைத்தான். சதுர்விதா பஜந்தேமாம் ஜனா சுக்ருதினோர்ஜுன ஆர்த்தோ ஜிக்யாசு அர்த்தார்த்தி ஞானி ச பரதர்ஷப தேஷாம் ஞானி நித்யயுக்தः ஏகபக்திர் விசிஷ்யதே பிரியோ ஹி ஞானினோத்யர்த்தம் அஹம் ச ச மம பிரியாः उदारा सर्व एवैते ज्ञानी त्वात्मैव मे मतम् आस्थितस्य हि युक्तात्मा मामेवानुत्तमां गतिं बहूनां जन्मनामन्ते ज्ञानवान् मां प्रपद्यते वासुदेवः सर्वमिति स महात्मा सुदुर्लभः तेषां ज्ञानी नित्ययुक्तः ஏகபக்திர்விசிஷ்யதே. ஞானிகளுடைய வைபவத்தை ஏழாவது அத்தியாயத்துல எடுத்துரைத்தான். எட்டாவது அத்தியாயத்துல அர்ச்சிராதி கதிய எடுத்து காட்டினான். ஒன்பதாவது அத்தியாயம் ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம் அப்படின்னு பெயர். அதுல அற்புதமான ஒரு ஸ்லோகம், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததஹம் பக்தி உபஹிருதம் அஷ்னாமி பிரயதாத்மனா. பக்தியோட அடியவர்கள் எதை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிறத ஒன்பதாவது அத்தியாயத்துல வெளியிட்டான். பத்தாவது அத்தியாயம் அதுக்கு விபூதி விஸ்தர யோகம் அப்படின்னு பெயர். 11வது அத்தியாயம் அது விஸ்வரூப அத்தியாயம் அப்படின்னு பெயர். கண்ணன் அர்ஜுனனுக்கு திவ்யமான ஒரு சக்ஷுஸை கொடுத்தான். தன்னுடைய விஸ்வாகாரமாக ஜெகதாகாரத்தை அர்ஜுனனுக்கு காட்டினான். அர்ஜுனன் அதை கண்டு அப்படியே கண்ணனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறான். त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च गुरुस्त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देवदेव पितासि लोकस्य चराचरस्य त्वमस्य पूज्यस्य गुरुर्गरीयान् न त्वत्समोऽसि अभ्यतिक कुतोऽन्यः लोकत्रयेऽपि अप्रतिम प्रभाव என்று அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணினான். 11வது அத்தியாயம். 12வது அத்தியாயத்துக்கு பக்தி யோகம் அப்படின்னு பெயர். 13வது அத்தியாயத்துக்கு க்ஷேத்திர க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகம் அப்படின்னு பெயர். அமானித்வம் அதம்பித்வம் அஹிம்சா சாந்தி ஆர்ஜவம் ஆச்சாரியோபாசனம் சௌச்சம் ஸ்தைரியம் ஆத்ம விநிகிரஹ இந்திரியார்த்தேஷு வைராக்கியம் அனஹங்கார ஏவச்ச ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி
துக்க தோஷானு தர்சனம் அசக்திர் அனபிஷ்வங்கா புத்திரதார கிரகாதிஷு நித்தியம் சே சமச்சித்தத்வம் இஷ்டானிஷ்டோபபத்தி சிந்தனம் ஏதஜ்ஞானம் இதி புரோக்தம் அஜ்ஞானம் யததோன்யதா. என்ன 13வது அத்தியாயத்துல ஒரு 20 குணங்களை அடியவர்கள் வளர்த்து கொள்ள வேணும்னு கண்ணன் காட்டுகிறான். அதுக்கு அடுத்தது 15வது அத்தியாயத்துக்கு புருஷோத்தம வித்யா பிரகரணம் அப்படின்னு பெயர். சர்வஸ்ய சாஹம் ஹிருதி சன்னிவிஷ்டா மத்த ஸ்மிருதி ஞானம் அபோகனஞ்ச வேதைஸ்ய சர்வைஹி அகமேவ வேத்யா வேதாந்த கிருத்து வேத விதேகச்சாகம் அப்படின்னு 15வது அத்தியாயத்துல புருஷோத்தம வித்தைய எடுத்துரைத்து கடைசியா 18வது அத்தியாயம் அதுல சரம ஸ்லோகத்தை உபதேசம் பண்ணுகிறான். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹ. என்னுடைய திருவடிகளை பற்றுவாய், எல்லா தர்மங்களையும் விட்டு என்னுடைய திருவடிகளை பற்றுவாய், நான் உன்னை எல்லா பாபங்களிலிருந்தும் விடுவித்து உனக்கு நான் மோட்சத்தை தருகிறேன்னு சரம ஸ்லோகார்த்தத்தை எடுத்துரைத்தான். 18 அத்தியாயங்களை கேட்ட மணக்கால் நம்பிகள் இடத்திலிருந்து கேட்ட ஆளவந்தார் அப்படியே இந்த பகவத்கீதைய உபதேசம் பண்ணின அந்த கண்ணனை நான் எங்கே காண்பேன் அப்படின்னு கேட்க, அப்படியா வாரும், உமக்கு ஏற்கனவே உம பாட்டனார் கொடுத்த ஒரு நிதிய காட்டுகிறோம்னு சொல்லி இருக்கிறோமே, அதையும் சேர்த்து காட்டுகிறோம் வாரும் அப்படின்னு ஆளவந்தார் அப்படியே கைய பிடிச்சு நேர ரங்கநாதன் கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி, ரங்கநாதா கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்டவ பெரியவாய கண்களை எப்படி திருப்பான் ஆழ்வாருக்கு காட்டினாயோ அதே போல இங்கே ஆளவந்தாருக்கும் அதை காட்டி இவரை கட்டாட்சம் செய்யும் அப்படின்னு பிரார்த்திக்க ரங்கநாதன் தன்னுடைய திருமேனி அழக காட்டினான். ஆளவந்தார் அன்று தொடக்கமாக திருவரங்கத்திலேயே தானும் எழுந்தருளி இருந்தார். ராஜ்யத்தை விட்டார், திருவரங்கத்திலேயே இருந்து ரங்கநாதனுக்கு தொண்டு புரிந்தார் அப்படிங்கிறது ஆளவந்தாருடைய சரித்திரம். ரங்கநாதனையே மணக்கால் நம்பி ஆளவந்தாருக்கு தனமாக காட்டினார். தனம் மதியம் தவ பாத பங்கஜம் மம குல தெய்வதம் மம நாதம் மம தனம் மம குல தெய்வதம் அப்படின்னு ரங்கநாதனுடைய திருவடிய கொண்டாடும்படியாக ஆளவந்தாருக்கு காட்டினார். 4000 பாசுரங்களுடைய அர்த்தங்களையும் அவருக்கு உபதேசம் பண்ணினார். ரகசிய திரயங்களுடைய அர்த்தங்களை எடுத்து உபதேசம் பண்ணினார். சகல தரிசன தாத்பரியங்களையும் மணக்கால் நம்பி ஆளவந்தாருக்கு உபதேசம் பண்ணினார். இப்போ என்னுடைய ஆச்சாரியனான உய்யக்கொண்டார் எனக்கு கொடுத்த கட்டளையை நான் நிறைவேற்றி விட்டேன் அப்படின்னு திருப்தியோட இருந்தார். ஒரு நாள் ரங்கநாதனுக்கு புறப்பாடு நடைபெற்றது. மணக்கால் நம்பி அவர் படுத்த படுக்கையோட இருக்கார். நிக்க முடியல, நடக்க முடியல. அப்படிப்பட்ட நிலையில ரங்கநாதன் அந்த வீதியை தாண்டி போகும்போது மணக்கால் நம்பி எங்க இருக்கிறார், மடத்துல இருக்காரா அப்படின்னு பார்த்து, மடத்துக்குள்ளே நாம் செல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னான். உடனே அர்ச்சகர், பரிசாரகர், உத்தம நம்பி முதலான பெரியோர்கள் அப்படியே மணக்கால் நம்பி இருக்கக்கூடிய மடத்துக்குள்ள ரங்கநாதன் உற்சவமூர்த்தி நம்பெருமாள் எழுந்தருளை பண்ணி கொண்டு செல்ல, மணக்கால் நம்பிக்கு ரங்கநாதன் பார்த்து காட்சி கொடுத்து, உம்மால வெளியில வர முடியலன்னா என்ன, நான் உமக்காக உள்ள வந்து காட்சி தருகிறேன் அப்படின்னு காட்சி கொடுத்தான். அடியனுக்கு பெரு வீட்டை தந்தருள வேணும், திருநாட்டை தந்தருள வேணும் அப்படின்னு வேண்ட, அப்படியே ஆகட்டும் அனுகிரகம் செய்தார். ரங்கநாதன் எழுந்தருளினான். அன்றைய தினம் ஆளவந்தாருடைய திருமடியில தன்னுடைய முடியை வைத்துக் கொண்டு தன்னுடைய சீடர்களுடைய மற்றைய சீடர்களுடைய திருத்தொடையிலே தன்னுடைய திருக்காலை நீட்டிக்கொண்டு தன்னுடைய ஆச்சாரியனான உய்யக்கொண்டார், அந்த உய்யக்கொண்டாருடைய தனியன அனுசந்தானம் பண்ணிக்கொண்டு உய்யக்கொண்டார் திருவடிகளே சரணம் அப்படின்னு சொன்னார். மணக்கால் நம்பிகள் திருநாட்டுக்கு எழுந்தருளினார் அப்படிங்கிறது சரித்திரம்.
மணக்கால் நம்பிகள் திருநாட்டுக்கு எழுந்தருளினார். மணக்கால் நம்பிகளுடைய வாழி திருநாமத்தை அடியன் விண்ணப்பம் பண்ணிடுனேன். அதுக்கப்புறம் ஆளவந்தாருடைய சரித்திரத்தை நாமும் தொடங்குவோம். தேசமைய கொண்டவர்தாள் சென்னி வைப்போன் வாழியே, தென்னரங்கர் சீரருளைச் சேர்ந்திருப்போன் வாழியே, தாசரதி திருநாமம் தழைக்க வந்தோன் வாழியே, தமிழ்நாத முனிவுகப்பை தாபித்தான் வாழியே, நேசமுடன் ஆரியனை நியமித்தான் வாழியே, நீநிலத்தில் பதின்மர் கலை நிறுத்தினான் வாழியே, மாசிமகன் தன்னில் விளங்க வந்துதித்தான் வாழியே, மால்மணக்கால் நம்பி பதாம் வையகத்தில் வாழியே. மணக்கால் நம்பி அவருடைய சீடரான ஆளவந்தார் இப்ப திருவரங்கத்துல வாழ்ந்து வருகிறார். மணக்கால் நம்பி அவர் திருவாய்மொழியினுடைய அர்த்தங்களை ஆளவந்தார் அவருக்கு உபதேசம் பண்ணி கொண்டு வரும்போது பொலிக 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 அப்படிங்கிற பதிகம் வந்தது. அப்போ யமுனை துறைவர் பார்த்து, பவிஷ்யத் ஆச்சாரியர், எதிர்காலத்துல ஒரு ஆச்சாரியன் அவதாரம் பண்ண போகிறார்னு சொன்னீரே, அவர் யார்? அவரை அடியனுக்கு காட்டி அருள வேணும் அப்படின்னு வேண்ட, நீரே அவரை நேரே பார்க்க போகிறீர் அப்படின்னு சொன்னார். நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு சொன்னது, நாதமுனிகள் உய்யக்கொண்டாருக்கு சொன்னது, உய்யக்கொண்டார் தனக்கு சொன்னது, அது எல்லாவற்றையும் ஆளவந்தாருக்கு சொல்லி அந்த பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகத்தை, பவிஷ்யதாச்சாரியனை நீர் நேரே காணப்போகிறீர், நாங்க உமக்கு சொன்ன அர்த்தங்கள் எல்லாவற்றையும் அவருக்கு நீர் சொல்லிவிடும் அப்படின்னு அவரிடத்துல நியமித்தார். அதனால ஆளவந்தார் பவிஷ்யதாச்சாரியன் எப்போ பிறக்க போகிறார் அப்படின்னு காத்து கொண்டிருக்கிறார். மணக்கால் நம்பி அவர் திருநாட்டுக்கு புறப்படுற சமயத்துல யாமுனாச்சாரியரை பார்த்து, நீர் இன்னும் அறிய வேண்டிய அர்த்தம் ஒன்று உண்டு. உம்ம பாட்டனார் அவர் யோகாபியாசத்தையும் சேர்த்து அறிந்து வைத்திருக்கிறார். அந்த யோகாபியாசத்தை குறுகை காவலப்பனுக்கு சொல்லி இருக்கிறார். அதனால நீர் யோகாபியாசத்தை குறுகை காவலப்பனிடத்துல சென்று அறிந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அதனால குறுகை காவலப்பனிடத்துல போய் அந்த அர்த்தங்களை, அந்த யோகத்தை அறிந்து கொள்ள வேணுங்கிறதுக்காக வருகிறார். நாதமுனிகள் எந்த இடத்துல இருந்து யோகாபியாசம் பண்ணினாரோ அதே இடத்துல இருந்து குறுகை காவலப்பன் யோகாபியாசத்துல பகவான அனுபவித்துக் கொண்டு வருகிறார். இப்ப அந்த இடத்துக்கு ஆளவந்தார் தன்னுடைய சீடர்களோட அவர் வருகிறார். ஆளவந்தார் இடத்துல பல சீடர்கள் வந்து சேர்ந்தார்கள். ஆளவந்தார் சந்நியாச ஸ்வீகாரம் செய்து கொண்டார். அவரிடத்துல பெரிய நம்பிகள் அப்படின்னு ஒரு சீடர் வந்து சேர்ந்தார். திருக்கோஷ்டியூர் நம்பிகள் அவரிடத்துல வந்து சேர்ந்தார். பெரிய திருமலை நம்பிகள் வந்து சேர்ந்தார். திருமாலை ஆண்டான் வந்து சேர்ந்தார். அவருடைய திருக்குமாரர்கள் திருவரங்க பெருமாள் அரையர் சொட்டை நம்பி அவர்களும் தகப்பனாரிடத்திலேயே அர்த்தங்களை அறிந்து கொண்டார்கள். அதுக்கப்புறம் திருக்கச்சி நம்பி அவரும் ஆளவந்தாருடைய சீடர். மாரநேரி நம்பி அவரும் ஆளவந்தாருடைய சீடர். தெய்வவாரி ஆண்டான் அவரும் ஆளவந்தாருடைய சீடர். இப்படி பல சீடர்கள் ஆளவந்தார் இடத்துல வந்து சேர்ந்தார்கள். அவருடைய சீடர்களை சொல்லி முடிப்பதுங்கிறது முடியாது. பார்த்தா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அவர்கள் சீடர்கள் புடைசூழ இருப்பதாம். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அவருடைய சீடர்கள்லாம் இருப்பார்கள். ஆளவந்தார் தன்னுடைய சீடர்கள் புடைசூழ இப்ப குருகை காவலப்பன் இருக்கக்கூடிய இடத்திற்கு செல்லுகிறார். குருகை காவலப்பன் யோகாபியாசத்துல கண்ண முடிந்து பகவான அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். இப்ப சீடர்களை எல்லாம் தூரத்துல நிறுத்தி வைத்து விட்டு தான் மட்டும் பக்கத்துல வரார். ஆனா அவருக்கு நேர முன்னாடி வந்து நின்னா ஒரு தும்மல் ஒரு இருமல் போட்டா
அவருடைய யோகாபியாசம்ங்கிறது குலைந்து விடும். காலக்ஷேபத்துக்கு நம்மால எந்த ஒரு இடையூறும் ஏற்பட்டு விடக்கூடாது. அதுல பகவத் அனுபவத்துக்கு ஒரு தடையை நாம ஏற்படுத்தி விடக்கூடாது. அதுல பெரியோர்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தா. ஆளவந்தார் பார்த்து பக்கத்துல போனா ஒரு தும்மல் வந்துடுத்து, ஒரு இருமல் வந்துடுத்துன்னா அந்த சப்தம் ஒரு இடையூறாக ஆகிவிடுமே அப்படின்னு தூரத்துல அவரும் நின்று ஒரு சுவருக்கு பின்னாடி மறைந்து இருந்தாராம். இவர் யோகத்துல இருக்கார், இவர் எப்ப விழிக்கிறாரோ அது வரைக்கும் நாம தள்ளி இருப்போம்னு தள்ளி ஒரு சுவருக்கு அருகில அவர் சாய்ந்து கொண்டு இருக்கிறார். ஒரு 2 நிமிஷம் ஆச்சு, 5 நிமிஷம் ஆச்சு. நேர குறுகை காவலப்பன் அப்படியே யோகத்துல இருந்தவர் திடீர்னு கண் விழித்தார். கண் விழித்து பார்த்தார். அங்க ஒத்தரையும் காணோம். ஆனா அவர் கேட்கிறார், இங்க சொட்டை குலத்தில் பிறந்தார் யாரேனும் உண்டோ அப்படின்னு கேட்கிறார். சொட்டை குலத்தில் அவதரித்தவர்கள் யாரேனும் உண்டோ அப்படின்னு கேட்கிறார். உடனே யாமுனாச்சாரியர் அவர் நேர அப்படியே வெளியில வந்து அடியேன் தாசன் யாமுனாச்சாரியன் அப்படின்னு சொன்னார். உடனே குறுகை காவலப்பன் பார்த்து உமக்கு என்ன வேணும் கேளும் அப்படின்னு சொன்னார். சுவாமி எனக்கு என்ன வேணுங்கிறத நான் அப்புறம் கேட்கிறேன். முதல்ல நான் வந்ததை நீர் எப்படி தெரிந்து கொண்டீர்? நான் வந்ததை நீர் எப்படி தெரிந்து கொண்டீர்? நான் ஒரு சுவருக்கு பின்னாடி மறைந்திருந்தேனே, நீர் எப்படி அறிந்து கொண்டீர் அப்படின்னு கேட்கிறார். உடனே அவர் பார்த்து, ஓ அதுவா, இதுவரைக்கும் எப்போதும் பகவான் என்ன அனுபவித்துக் கொண்டு இருந்தான். ஆனா இப்ப என்னவோ தெரியல, என்னுடைய தோள் அழுத்தி எட்டி எட்டி பார்க்கிறான். ஒரு குட்டிச்சுவருக்கு அங்கு யாரோ இருப்பத பகவான் என்னுடைய தோளை அழுத்தி என் தலையை வெட்டி அப்படியே எட்டி எட்டி பார்க்கிறான். நாச்சியார் அவ பார்த்து கட்டி அணைத்தாலும் கூட பகவான் அவளை தள்ளி விட்டு விட்டு என்னோடு பேசிக் கொண்டிருப்பான், என்னை அனுபவித்துக் கொண்டிருப்பான், என்னை அனுக்கிரகம் செய்து கொண்டிருப்பான். ஆனா இப்போ என்னையையும் தள்ளிட்டு இன்னொருத்தரை எட்டி எட்டி பார்க்கிறான்னா, என்னை காட்டிலும் பகவான் ஒருத்தரிடத்துல அன்பு காட்டணும்னா அது எங்க ஆச்சாரியனுடைய குலத்திலே பிறந்தவர்களிடத்துல மட்டும்தான் அந்த அன்பை பகவான் செய்ய முடியும். கண்டிப்பா எங்க ஆச்சாரியன் சொட்டை குலம், சிரேஷ்ட குலம். அந்த சொட்டை குலத்திலே பிறந்தவர்கள் அவர்களிடத்துலதான் பகவான் இவ்வளவு அன்பு காட்டுவான். எங்க ஆச்சாரியன் நாதமுனிகள், அந்த நாதமுனிகளுடைய திருக்குமாரருடைய திருக்குமாரர். அதனால அவருடைய வம்சத்துல பிறந்தவரிடத்துலதான் பகவான் அதீத அன்பு காட்டுவான் அப்படிங்கிறத நான் தெரிந்து கொண்டேன்னு சொன்னார். ஆச்சாரியனுடைய பிள்ளையினிடத்துல அதீத அன்பு காட்டுவான் பகவான். அதனாலதான் ஆச்சாரிய குமாரர்கள் நமக்கு எப்போதும் உத்தேசியம். இன்றைய தினம் அடியேன் உங்களிடத்துல ஒரு அறிவிப்ப, ஒரு விஷயத்தை பிரசங்காத்து தெரிவிக்கிறேன். அடியனுடைய ஆச்சாரியனான ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உதய வேதாந்த ஆச்சாரியரான வேலுக்குடி சுவாமிக்கு திருக்குமாரர் வேலுக்குடி ரங்கநாதன் சுவாமி, அந்த வேலுக்குடி ரங்கநாதன் சுவாமிக்கு ஒரு திருக்குமாரர் அவதாரம் செய்திருக்கிறார். நேற்றைய தினம் மதிய வேளையிலே திருக்குமாரர் அவதரித்திருக்கிறார். அதனால அதையும் சேர்த்து பிரசங்காத்து விண்ணப்பம் பண்றேன். ஆச்சாரியனுடைய புத்திரர்கள் நமக்கு எப்போதும் உத்தேசியம். பகவான் ஆச்சாரியனிடத்துல எவ்வளவு அன்பு காட்டுகிறானோ அதை காட்டிலும் இன்னும் பல மடங்கு ஆச்சாரிய பிரசூதர்களிடத்துல, குலத்துல பிறந்தவர்களிடத்துல அதீத அன்பு காட்டுவான். அதனால இதை குறுகி காவலப்பன் சொன்ன உடனே
விழுந்து சேவித்தார். அடியனுக்கு யோகாபியாசத்தை தந்தருள வேணும் அப்படின்னு வேண்டினார். அப்படியே செய்கிறோம், தருகிறோம். ஆனா என்னைக்கு குரு புஷ்ய மாதத்துல அபிஜின் முகூர்த்தத்துல நீர் வாரும், குரு புஷ்ய நட்சத்திரம் அன்னைக்கு அபிஜின் முகூர்த்தம் வரும். அந்த சமயத்துல நீர் வாரும். அன்னைக்கு நான் இந்த உடலை விட்டுவிட்டு நான் வைகுண்டத்துக்கு ஏகி விடுவேன். பகவான் திருவடியை அடைய போகிற என்னுடைய தேக அவசான தன்றைய தினம் அந்த முகூர்த்தத்துல சரியா நீர் வந்துடும் அப்படின்னு சொன்னார். அவரும் ஒரு முறையில குறித்து கொடுத்தார். அதை பெற்றுக்கொண்டார். அவரை சேவித்து விட்டு பிரதட்சணம் செய்துவிட்டு ஆள வந்தார் திருநாட்டுக்கு, அதாவது ஆள வந்தார் திருவரங்கத்திற்கு எழுந்தருளி விட்டார். இப்ப திருவரங்கத்துல ஆள வந்தார். திவ்ய பிரபந்தங்களுடைய அர்த்தங்களை எல்லாம் அடியவர்களுக்கு உபதேசம் பண்ணிக்கொண்டு ரங்கநாதனுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு தரிசன ஸ்தாபகராக வாழ்ந்து வரக்கூடிய காலம்.